நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி பயண திட்டங்கள் காரணமாக கந்தசஷ்டி முதல் நாள் பூஜை மட்டும்தான் செய்ய முடியுது. இன்றைக்கி முருகப்பெருமான் அந்த பூஜையை ஏற்றுக்கிட்டது மனசுக்கு நெகிழ்வாக இருந்தது. முருகன் இட்லி கடைக்கு போய் ஒரு வடையும் ஒரு கீ ரோஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். கொஞ்சம் மழை சாரல் இருந்துகிட்டு இருந்தது. என்னோடய அந்த கிரே கலர் பெட்டி ஏற்கனவே காணா போய் திரும்ப கிடச்சிது. அதை நினச்சி அப்பப்போ கொஞ்சம் பயம். வெயிட்டிங் டைமில் போர் அடிச்சுதுன்னு ஒரு பல்பி ஆரஞ்சு குடித்தேன். லன்ச் டைம் ஒரு 1:45 டைம் போல் முருகன் இட்லி கடையில் வாங்கின பொடி இட்லியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போர்டிங் ஸ்டார்ட் ஆனது. கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌடு வந்தது. ஆனாலும் எனக்கு பக்கத்து சீட்டு எம்டியாக இருந்தது. காலை நீட்டிக்கிற மாதிரி எக்ஸிட்டுக்கிட்ட உட்காந்துருந்தேன். அந்த லிவர்லாம் பார்க்கும்போது அந்த எக்ஸிட்டோடைய அந்த டோரை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் மிரட்சியாக தான் இருந்தது. ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி தான் உட்காந்துருந்தேன். பார்க்க அது கண்ணில் படும்போதெல்லாம் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் இருந்துகிட்டு இருந்தது. இந்த சீட்டை முக்கியமாக அவாய்ட் பண்ணிடணும்னு நினச்சிக்கிட்டேன். 1 ஹவர் தூங்கிட்டேன். என்னை அறியாமல் தூங்கினேன். ரொம்ப நாளாக சரியாக தூங்கலை. மேகங்கள் அப்படியே பஞ்சு பொதியை பிரித்து விட்ட மாதிரி அப்படியே ஊர்வலமாக போகுது. அதுக்கு கீழே மினுக்கு மினுக்குன்னு லைட்ஸ் எரிஞ்சிட்ருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஃப்ளைட்டோட ரெக்கையில் லைட் எரியிறதும் ஒரு மாதிரி ரெட் கலரில் அப்படியே ஸ்பாட் லைட் மாதிரி தெரிஞ்சுது. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது. சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் 4.5 hours ட்ராவலில் வந்து சேர்ந்துட்டேன். சாங்கி ஏர்போர்ட்டுடைய வைஃபையை ஆன் பண்ணி யார் யாருக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி முடித்தேன். ஹஸ்பண்ட் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். கிரே கலர் பெட்டி நல்லபடியாக வந்து சேர்ந்தது. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் உடனே பண்ண வேண்டிய வேலை ஒரு சிம் கார்டு வாங்கிறது தான். சிம் தான் போட்டிருந்தேன். ஒரு சூடோ சிம் போட்டேன். இமீடியட் ஆக்டிவேஷன். அதுக்கப்புறம் கேபில் ஏறி என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறேன். 1 வீக் தான், ரொம்ப ஷார்ட் ட்ரிப்பு தான். இது வந்து என்னுடைய பிஆர் ரினியூவலுக்காக, என்னுடைய விசா ரினியூவலுக்காகத்தான் நான் வந்தது. ஸோ சுற்றி பார்க்குறதோ ஷாப்பிங்கோ அந்த மாதிரி பெருசாக எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். என்ன நடக்கும்னு தெரியாது. வீடு வந்து சேர்ந்துட்டேன். குட் நைட்.